friends, welcome to my channel. Already நம்ம 6 வீடியோஸ் பார்ட் 6 வீடியோ பார்த்துருக்கோம். ஒரு கண்டினியூஸாக பார்ட் 7 வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது கடன் கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் நீண்டகால கடன் திருப்ப செலுத்தப்படும் அதிகபட்ச காலம் 20 ஆண்டுகள். நில வள வங்கி கீழ்கண்டவற்றால் அழைக்கப்படுகிறது. நில அடமான வங்கி என்று அழைக்கப்படுகிறது. நடுத்தர சந்தை வாய்ப்பு சங்கங்கள் என்பது மண்டல சந்தை வாய்ப்பு சங்கங்கள் என்று அழைக்கப்படுகிறது. மாநில அளவிலான வீட்டு வசதி சங்கங்கள் என்பது அபெக்ஸ் வீட்டு வசதி சங்கங்கள். மாநில அளவிலான அப்படின்னு பேர் வந்ததுனாவே மேக்சிமம் அபெக்ஸ் என்ற வார்த்தை வரும். மாநில அளவிலான அபெக்ஸ் பால் இணையங்கள் யாவும் கீழ்கண்ட நிறுவனத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் சி, தேசிய கூட்டுறவு பால் இணையம். வீட்டு வசதி பணிக்குழு வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் அமைக்க டேஸ் அடுக்கு அமைப்பை சிபாரிசு செய்தது. வீட்டு வசதி சங்கங்கள் 2 அடுக்கு முறையை பின்பற்றுகிறது. கீழ்காணும் வங்கிகள் பயிர்க்கடன் வழங்குகிறது. முதன்மை விவசாய கடன் சங்கங்கள் தான் பயிர்க்கடன் வழங்குகின்றன. கூட்டுறவு அமைப்பில் சூப்பர் மார்க்கெட் நட்டம் அடைய முக்கிய காரணம் அதிக நிர்வாக செலவுகள். அகில இந்திய தொழில் கூட்டுறவு இணையத்தில் கீழ்கண்ட நிறுவனம் அடங்கும். அகில இந்திய பனைவெல்லம் கூட்டுறவு இணையம். அகில இந்திய தொழில் கூட்டுறவு இணையத்தில் கீழ்கண்ட நிறுவனம் அடங்கும் கேட்டாங்கன்னா அகில இந்திய பனைவெல்ல கூட்டுறவு இணையம் அதுதான் இந்திய தொழில் கூட்டுறவு இணையத்தில் அடங்கும். தொழில் கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதி அளிப்பது யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, தைகோ வங்கி தான் தொழில் கூட்டுறவுங்களுக்கு நிதி உதவி வழங்குகிறாங்க. சமவெளி கூட்டுறவுகளின் வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் பணி. வீட்டு வசதி சங்கங்களோட மெயின் மோட்டிவ் என்னென்னா நிலம் கொள்முதல் செய்து வீடு கட்டி தவணை கொள்முதல் முறையில் உறுப்பினர்களுக்கு வழங்குதல். வீட்டுமனை உரிமம் கூட்டுறவு சங்கங்களின் பணி. ஆப்ஷன் ஏ, வீடுகளுக்கு பழுது பார்த்து மற்றும் பராமரிப்பு பணியை மேற்கொள்ளுதல். அபெக்ஸ் வீட்டு வசதி சங்கங்கள் கீழ்காணும் வகையில் தனது நிதியை ஏற்படுத்துகிறது. அரசு மற்றும் முதன்மை வீட்டு வசதி சங்கமிலிருந்து பங்கு முதலீடு பெறுதல். அபெக்ஸ் வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் கீழ்காணும் நிறுவனத்திடமிருந்து நிதி பெறுகிறது. வீட்டு வசதி சங்கம் அபெக்ஸ் வீட்டு வசதி சங்கம் யார்கிட்ட நிதி பெறுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, LIC இருந்து பெறுறாங்க. அபெக்ஸ் வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்களுக்கு மறுநிதி உதவி வழங்கும் நிறுவனம். ஆப்ஷன் டி, NCHF. முதன்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் குறுகிய கால கடன் கீழ்காணும்
காலத்திற்குரியது? 12 முதல் 15 மாதங்கள் வரை. இவற்றுள் முதல் தொழில் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை எது? ஆப்ஷன் பி, குந்தா தொழில் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை லிமிடெட். தொழில் கூட்டுறவு தேயிலை தொழில்களை இயந்திரங்கள் கொள்முதல் செய்ய மானியம் வழங்கும் நிறுவனம். ஆப்ஷன் சி, டீ போர்ட். நீலகிரி மாவட்டத்தில் இயங்கி வரும் தொழில் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளின் மொத்த எண்ணிக்கை. ஆப்ஷன் பி, 15. தற்போது எல்லா வகையிலும் முன்னணி கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையாக விளங்குவது. ஆப்ஷன் ஏ, சலிஸ்யாரி தொழில் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை. சமீபகால வருடங்களில் பொன்விழா நடத்திய தொழில் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை எது? ஆப்ஷன் பி, குந்தா தொழில் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை. இன்சட்கோவின் முக்கிய இண்டிகோசர்வின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, சிறு தேயிலை விவசாயிகளின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துதல். விவசாய கடன் கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் பயிர்க்கடன் வசூலிக்கப்படும் நேரம். விவசாய கடனாகவே அறுவடை முடிந்து தான் பயிர்க்கடன் வசூலிக்கிறாங்க. விவசாய கடன் கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் நீண்டகால கடன்களின் நோக்கம். ஆப்ஷன் சி, நிரந்தரமாக நிலத்தை மேம்படுத்த. இந்தியாவில் முதல் நிலவள வங்கி பஞ்சாபில் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ, 1920. இந்தியாவில் முதல் நிலவள வங்கி பஞ்சாபில் நிறுவப்பட்ட ஆண்டு 1920. விவசாய கூட்டுறவு சந்தை வாய்ப்பு கீழ்கண்டவற்றை உள்ளடக்கியது. ஆப்ஷன் சி, விலை பேரம். நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.